வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 12 மாசம் இருக்கு. அதாவது ஓராண்டு காலம் இருக்கு. ஆனா தேர்தல் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல தான் கூட்டணி குறித்தான அறிவிப்புகள் வரும். யாரு யாரோட அணி அமைக்கிறா, யார் யாரோட கூட்டணிக்கு போறா அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் தேர்தல் நெருக்கத்துல வரும். ஆனா இந்த முறை விதிவிலக்காக ஓராண்டுக்கு முன்பே கூட்டணி குறித்தான அறிவிப்புகள் வந்துச்சு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா அறிவிச்சுட்டு போயிருக்காரு. இப்படி அணிகள் அமைவது குறித்தான அந்த முடிவுக்கு இப்போதே நம்ம வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு என்ன நிலைமை நிலவுதோ அதே நிலைமை தான் இன்னும் ஓராண்டு கழிச்சும் நிலவ போகுது. பெரிய அணிமாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா அணிமாற்றத்துக்கே வாய்ப்பு இல்லை. நீங்க 4 முனை போட்டி அப்படின்னு இருக்குல்ல, இந்த 4 முனையில எவ்வாறு அணிகள் அமையப்பட்டிருக்கிறதோ இதே நிலைதான் ஓராண்டு கழித்தும் தொடரப்போகுது. மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. இதுல சொல்லணும்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இதுல அறிவாலத்திலே கூட்டணி கட்சிகள் பாய போட்டு படுத்துட்டதால போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கொடுப்பதால அதனால அங்க கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது முடிஞ்சு போச்சு. இப்ப பாஜகவும் அதிமுக சேர்ந்துட்டதால 100 விழுக்காடு அந்த கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு நகராது. இடையில அண்ணன் திரும்ப கொஞ்சம் சலசலப்பை காட்டினாரு. அப்புறம் வேலுமுருகன் கொஞ்சம் பேசினாரு, எதிர்த்தெல்லாம் பேசினாரு. இப்ப கடைசியா பார்த்தா முடிச்சிட்டாங்க. செட்டில் பண்ணி திமுகவிலே எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப திமுகவிலேருந்து யாரும் மாறுறதுக்கோ யாரும் திமுக வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் அதிமுகவில் பாஜக சேர்ந்துட்ட பிறகு எஸ்டிபிஐ இருந்துச்சு. எஸ்டிபிஐ அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னமும் பாமக, தேமுதிக, அப்புறம் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தான் எஞ்சி இருக்கு. புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தான். அவை அதிமுக நோக்கி தான் வரும். வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்புறம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அவங்க நிலைமை தான் பரிதாப நிலைமை. அவங்க தனிச்சு தான் போட்டிட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. அதான் தனிச்சு போட்டி போடுவாங்க. நிறைவாக நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்துவத்தோடு தனிச்சு களமிறங்குது. கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுறப்ப பாஜகவோட பி டீம் அப்படின்னாங்க. இந்த முறை சொல்றாங்க பாஜகவோட பி டீம் இல்லைங்க, பாஜகவோட கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்னு திராவிட தரப்பு பிடிச்சு தள்ளி விடுது. பாஜகவோட போறாங்களாம். அதனாலதான் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டாரு அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. இதுல கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சினாலே பாஜகவுக்கு கடும் ஒவ்வாமையா இருக்கும். நாம் தமிழர் கட்சினா கடும் ஒவ்வாமையா இருக்கும். நாம் தமிழர் கட்சியை நோக்கி பிரிவினைவாத இயக்கம், தேச விரோத இயக்கம், சமூக விரோதிகள் அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை அவதுகளை கிளப்பி விட்டது பாரதிய ஜனதா. கெச்சராஜாவெல்லாம் ஹூ இஸ் சீமான் அப்படின்னு கேட்டாரு. 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ, தேசிய புலனாய்வு முகமை, அவங்க சோதனை போடுறாங்க. விசாரணை கூப்பிடுறாங்க. விசாரணைக்கு நான்லாம் போய் அங்கே ஆஜரான அந்த சமயத்தில் எல்முருகன்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்தை சொல்றாரு. குறிப்பா அண்ணாமலை 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியே இருக்காதுன்னாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னா, நான் தான் பெரிய பருப்பு அப்படின்னாரு. பொறுப்பை பிடுங்கிட்டு கையில செருப்பை கொடுத்துட்டாங்க. செருப்பு போடாம இருக்கீங்க, செருப்பை போட்டுங்க அப்படின்னு. அப்படி மிக கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்த பாஜக என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க எதிர்க்காதது போல ஒரு தோற்றம் இருக்கே அப்படின்னு கேட்டா, கோட்பாட்டுல நாம் தமிழர் கட்சியோட கோட்பாட்டுல எந்த மாற்றம் நிகழல. என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணன் திரும்ப விசிகா மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டாதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்லாம் சொன்னார். ஏன் சொன்னார்னா, விசிகா மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படுறதுங்கிறது ஒரு கனவு, பெருங்கனவு அண்ணன் திருமாவுக்கு. இப்ப கூட்டணி கட்சிகளோட தயவுல அவங்க மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். நாம் தமிழர் கட்சி 2016 தான் முதல் முறையா தேர்தலில் களம் காணுது. 2016 தேர்தல் களம் கண்டு 2024 8 ஆண்டு காலத்துல எந்த கட்சியோட தயவும் இல்லாம தனிச்சு போட்டிட்டு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப நாம் தமிழர் கட்சியோட அபரிமிதமான வளர்ச்சி நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணோம், திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றோம். ஏன்னா ஒரு கட்சி வெற்றி பெற்றாதான் அது வளரும். ஒரு கட்சி தோல்வியடைஞ்சா அந்த கட்சி வளராது. இது தேர்தல் இலக்கணம், தேர்தலுக்கே உரித்தான நியதி.
இந்த நியதிக்கு, இந்த இலக்கணத்துக்கு விதிவிலக்காக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து சந்திச்ச பொது தேர்தல்கள் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், அப்புறம் இடைத்தேர்தல்கள் ஆர்கே நகர், ஈரோடு கிழக்கு, இது போன்ற இடைத்தேர்தல்கள், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள். இந்த தேர்தல் களங்களில் நாம் தமிழர் கட்சி வெற்றியை ஈட்டிருக்கிறதா என்றால் வெற்றியை ஈட்டல. கணிசமான வாக்களை பெற்றிருக்கிறதை ஒழிய வெற்றியை ஈட்டல. அப்ப 4 பொது தேர்தலை தனிச்சு போட்டிட்டும் நாம் தமிழர் கட்சி வெற்றியை பெறல. இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சிக்கு நாளுக்கு நாள் வந்து உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாகுது. கடந்த டிசம்பர் மாதம் 28 நினைக்கிறேன், 28 29 அந்த தேதியில வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாட்டில் 1000 இடங்கள்ல வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை மற்றும் மாணவ பாசறை சார்பாக நடத்தும். அந்த ஒரு நாள்ல நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ந்த உறுப்பினர் எண்ணிக்கைங்கிறது 14,000 பேர். 14,000 பேருக்கு மேல. ஒரு கட்சியில ஒரு நாள்ல 14,000 பேர் சேர்றாங்கன்னா அந்த கட்சி மக்கள் மத்தியில எவ்வளவு எழுச்சியா இருக்கும். இப்ப மக்கள் நீதி மையம் இருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இந்த இயக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு, இந்த தேமுதிக வந்து அதிமுக பக்கம் போகலாம், மதிமுக மக்கள் நீதி மையம்ல திமுக கூட்டணி. இவங்க கடந்த 6 மாத காலத்துல இவங்களோட இயக்கங்கள்ல எவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 100 பேர் கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியோட வளர்ச்சி முடிஞ்சு போச்சு, மட்டுப்பட்டுருச்சு, கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி எழுச்சியோடு இருக்கு. நாளுக்கு நாள் மக்கள் நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்கு அதிர்ச்சி கொண்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சி குறித்தான நம்பிக்கை வந்து அதிர்ச்சி கொண்டே இருக்குது. அப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் இவ்வளவு வந்து செல்வாக்கோட எழுச்சியோடு திகழ்துன்னா, இதுக்கு முன்பாக மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைத்து வந்த யாரை போலும் அண்ணன் சீமான் வந்து சமரசம் வரல. யாரை போலும் கூட்டணி பேரத்துக்கு வந்து அவர் வந்து விலை போகல. நோட்டு, சீட்டு, அரசியல் அழுத்தம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை எதுக்குமே இரையாகாம, எதுக்குமே வந்து அடிபணியாம, சமரசம் இல்லாம தனிச்சு போட்டி போடுவேன், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னாங்க. 16 தனிச்சு போட்டி, 19 தனிச்சு போட்டி, 21 தனிச்சு போட்டி, 24 தனிச்சு போட்டி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல திருமாவளவன், வைகோ, விஜயகாந்த், கமலஹாசன் இவங்க யாரும் மாற்றுன்னு ஆரம்பிச்ச யாரும் 3 தேர்தல் தாண்டி வந்து அவங்க தனிச்சு போட்டி போடல. மிஞ்சு போனா 3 தேர்தல் இருப்பாங்க. விஜயகாந்தே வந்து 2006 2009 2 தேர்தல், 2011 கூட்டணி போயிட்டார். 2 தேர்தலுக்கு பிறகு கூட்டணி போயிட்டார். இந்த பக்கம் கமலஹாசன் 2 தேர்தல், 3வது தேர்தலுக்கு கூட்டணி போயிட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு 4 பொது தேர்தலை கடந்த பிறகும் 4 பொது தேர்தலை வெற்றியை ஈட்டாத போதும் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு. கட்சி வளருது, கட்சி வந்து பெருசாகி கொண்டே இருக்குது. கூட்டணிக்கு கூப்பிட்டாலும் ஆனால் சீமானம் இருக்கிறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட இந்த வளர்ச்சியும் எழுச்சியும் தான் கடந்த காலத்துல நாம் தமிழர் கட்சியை புறந்தள்ளிய, நாம் தமிழர் கட்சி மீது அடக்குமுறை ஏவிய பாஜக நாம் தமிழர் கட்சி எப்படியாவது இழுத்து போட்ட முடியாதான்னு நாம் தமிழர் கட்சி நோக்கி பார்க்கறதுக்கு காரணம். ஏன்னா பாஜகவோட கோட்பாடை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் தன்மைப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. யாராச்சும் இழுத்து போட்டு நம்ம மேல வந்துருமா நினைப்பாங்க. ஆனா இது குறித்து அண்ணன் சீமான் கூட சொன்னாங்க, எனக்கு வந்து விலை பேசினாங்க, 1000 கோடி விலை பேசினாங்க, முதலமைச்சர் வேட்பாளரை வந்து எடுத்துரும் அப்படிலாம் பேசினாங்க, ஊடகங்கள்லாம் நம்ம பேசுற வகையில பண்ணி விட்டுருவோம்னு சொன்னாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேரம் பேசினாங்க, காதுல வந்து இனிப்பை ஊத்துனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரம் பேசப்பட்டதை போட்டு உடைச்சாங்க. அதே போல 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு, நான் ஐயா கிட்ட சொல்லிட்டேன், அது வந்து நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு அதையும் போட்டு உடைச்சு பேசினாங்க. அப்படி வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, தவிர்க்க இல்லாத ஒரு பேராற்றலாக மாறி இருக்கிறது. கடந்த காலத்துல குறிப்பா 2016க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல மாட்டாங்க ஊடகங்கள், நாம் தமிழர் இயக்கம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி தேர்தலை போட்டிட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறதுன்னு சொல்ல மாட்டேன். நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருவேன். இந்த முறை இந்த 2024க்கு பிறகு இந்த 2025ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி குறித்து நிறைய எதிர்மறையான செய்திகளை பரப்புறாங்க, நிறைய திரிபுவாதங்களை கிளப்பி விடுறாங்க, கட்டுக்கதையில் கட்டவிழ்த்து விடுறாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி தவிர்க்கவே முடியல. ஒரு ஓரத்தில் வச்சிருந்த நாம் தமிழர் கட்சியை மையப்புள்ளியை வச்சுட்டாங்க. இப்ப தினமலர் ஊடகத்துல பார்த்தா, தினமலர் பத்திரிகையில பார்த்தா செய்தி வருது, சீமானுக்கு பிரதமர் அழைப்பு அப்படின்னு செய்தி போடுறாங்க. இப்ப வந்து நயினா நாகேந்திரன் அவர் வந்து சீமான் வரணும் அப்படின்னு அவருக்கு பேசுற மாதிரி. இந்த பக்கம் பாஜக ஏன் கூப்பிடுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சமரசம் செய்து கொண்டுச்சு அப்படின்னு அர்த்தமாயிடாது.
நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்று இன்னைக்கு பெரிய வாக்கு விழுக்காட்டை கொண்டிருக்கு, தவிர்க்க இயலாத பேராற்றலா மாறிருக்கு அப்படிங்கிறதான் இந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்து அழைப்பதற்கு காரணம். அதான் முதன்மை காரணம். இதை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக பி டீம்னு ஒரு முத்திரையை குத்தி அவதூறு பரப்பி வந்த கூட்டம் இதோட தள்ளி விட்டணும். பாஜக பக்கம் தள்ளி விட்டுட்டா நாம் தமிழர் கட்சி கரவிட்டு போகும். அப்ப நம்மளை நோக்கி விரல் நீட்டி பேசுவதற்கான தார்மீகம் கொண்ட, தகுதி கொண்ட, அருகதை கொண்ட ஒரு கட்சி இருக்க கூட இருக்காது. இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை காலி பண்ணி விட்டலாம்னு எவ்வளவோ மெனக்கறாங்க. ஆனா அண்ணன் சீமான் மிக தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான், அதாவது ஒரு இயக்கம் கட்டி அந்த இயக்கத்தை கட்சியா மாத்தி 234 தொகுதியும் வேட்பாளர் போட்டு தனிச்சு போட்டிட்டு இவ்வளவு தூரம் கடந்து வந்த அண்ணன் சீமான் இந்த தேர்தலெல்லாம் ரொம்ப எளிதாக எதிர்கொள்வாங்க. அதனால இந்த பக்கம் திமுக கொடுக்கக்கூடிய இந்த போலியான கருத்துருவாக்கங்கள் பாஜக அந்த பக்கம் செய்யக்கூடியதுக்கெல்லாம் அண்ணன் சீமான் ஒருபோதும் அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில சமரசம்ங்கிற ஒன்னே செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளை அண்ணன் சீமான். அதனால அண்ணனோட அசாத்திய துணிவு, அசாத்திய தன்னம்பிக்கை. அதனால இந்த தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சியோட அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி ஏறுவதற்கான களமா 2026 இருக்க போகுது. இப்ப மற்ற கட்சிகள்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு, எப்படி இது கொள்றது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்ககத்தை அடிப்படையாக வச்சு கிளையை கட்டமைச்சு தொகுதிகளை உருவாக்கி மற்ற கட்சிகளை விட வேற மாதிரி ஒரு உட்கட்டுமானத்தை உருவாக்கி அந்த உட்கட்டுமானத்தை சமூக நீதியை அடித்தளமா வச்சு இந்த ஓராண்டு காலம் நாம் தமிழர் கட்சியோட புலிப்பாய்ச்சல் களமா இருக்க போகுது. 2016 முதல் முறையா தேர்தலில் போட்டி போட்டோம். 15ஆம் ஆண்டே ஓராண்டு காலம் வேலை செஞ்சோம். வேலை செய்யப்ப அண்ணன் ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சாங்க, புலிப்பாய்ச்சல் அப்படின்னு. அந்த 2015 முழுமைக்கும் முழுமையா பொதுக்கூட்டம், திறமலை கூட்டம், ஆர்ப்பாட்டம், கருத்தரங்குன்னு தொடர்ச்சியா இயங்கி கொண்டே இருந்தாங்க, உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்படின்னு. அதே போல இந்த மே, இப்ப ஏப்ரல் இருக்கு, வர மே 18க்கு பிறகு அடுத்த மே வரைக்குமான இந்த காலகட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு புலிப்பாய்ச்சலா இருக்கும். ஒரு புலி எவ்வாறு பாயுமோ அது போல இருக்கும். அதனால இந்த பாஜகவோட போயிடுவாரு, பாஜக கூப்பிடுது, மோடி கூப்பிடுறாரு, பாஜக கூப்பிடலாம், மோடி கூப்பிடலாம், மோடி ஏற்கனவே கூப்பிட்டாருங்கிறதே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி உடைச்சு பேசியிருந்தாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, சந்திக்க மறுத்துட்டே அப்படின்னு. ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது மிக தீவிரமாக இந்திய பெருநிலத்தை வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு திமுக, அதிமுக பாஜக போயிட்டாங்க. திமுக தமிழ்நாட்டு அரசு சூழலுக்காக பாஜக எதிர்ப்புன்னு நாடகம் போடுது. ஆனா பாஜக எதிர்ப்புல துளி கூட சமரசம் பண்ணாம பாஜகவை கோட்பாட்டு ரீதியாகவும் சரி, பாஜக கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்களா இருக்கட்டும், இல்ல RSS இருக்கட்டும், துளி கூட சமரசம் இல்லாம இந்திய பெருநிலத்திலேயே இந்த அளவுக்கு மோடியை, பாஜகவை, சனாதன கோட்பாட்டை, இந்து மதத்தை யார் விமர்சிச்சது அல்லங்கிற அளவுக்கு விமர்சிச்சதை நான் சீமான் தான். ஏன்னா சமரசமற்ற சமரன் அண்ணன் சீமான். அதனால இன்னைக்கு பாஜக போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாருன்னு இந்த கருத்துருவாக்குகள் செய்யலாம், அவதூறுகள் பரப்பலாம். திராவிட கூட்டம் அவதூறு பரப்பி சீமானை வீழ்த்திடலாம், கனவு காணலாம். அண்ணன் சீமான் சொன்னது போல அண்ணன் சீமான் திராவிடத்துக்கு சாதாரண எதிரி இல்லை, வரலாற்று எதிரி. அதனால வரக்கூடிய தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக அமையும். அப்போது இந்த இப்ப பரப்பி இருக்கிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமா, அங்க போறாரு, இங்க போறாரு, அதெல்லாம் ஒட்டு மொத்தமா உடையும். அதனால வரக்கூடிய தேர்தல் களம் 2026 தேர்தல் களங்கிறது முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான களம், காலம்.